ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த இதில் எதை பற்றி பார்க்க போனால் இடன் செக்லிடர் சீசன் 1 எபிசோட் 12 பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காம போய் செக் பண்ணிட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்டோரி வந்து புரியும். அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாரும் மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு பாருங்க. போன எபிசோட லாஸ்ட்டில் நம்ம 4th ஸ்டூடெண்ட் வந்து கடத்திட்டு போயிடுவாங்க. ஹீரோ அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் வந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு போவாங்களா. அந்த இடத்துல பார்த்தா எல்ரோட பொண்ணு இருப்பா, உன்னை கொல்லாம மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்ரோ வந்து துரத்த ஆரம்பிச்சிருவா. அதுக்கப்புறம் எல்ரோ மட்டும் ஹீரோ அங்கேயே விட்டு வந்து போயிடுவோம். அதோட தான் போன எபிசோட் முடிஞ்சிச்சு. 7 ஸ்டார் ஃபோர்ட் ஃபார்மேஷன் வந்து ஹீரோ ப்ராக்டிஸ் பண்ண சொல்லி கொடுப்போனா உடனே வழக்கம் போல இவங்க காமெடி பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அப்படியே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார் நான் தான், செகண்ட் ஸ்டார் நான் தான், தேர்ட் ஸ்டார் நான் தான் அப்படி சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஷார்ட் ஃபார்மேஷனுக்கு மொத்தம் 7 பேரா, அங்கே பார்த்தா வேற 6 பேர் தான் இருக்காங்க. எங்கடா அந்த பொண்ணு அப்படி சொல்லிட்டு இவங்க தேடுறாங்க. அவள் பார்த்தீங்கன்னா நான் வரல அப்படி சொல்லுவாள். 7 பேர் இருந்தால் தான் அது கம்ப்ளீட் ஆகும் சொல்லி கூப்பிட்டோன்னே அதுக்கப்புறம் அவளும் வந்துடுவா. அப்படியே அவங்க 7 பேர் சேர்ந்து அந்த இடத்துல ஒரு ஃபார்மேஷனை போடுவாங்க. அப்படியே எல்லாரும் எத்தனை ஃபிளாக் வந்து கலெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரல் வந்து கேட்குறாரு. பிரின்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 2 எடுத்து போகிறான். அதை பார்த்து சாக்காருன்னா பிரின்ஸ் வெறும் 2 தான் வச்சிருக்கீங்க அப்படின்னு. இப்போ பிரின்ஸ் சொல்கிறான், மற்ற எல்லாத்தையும் நான் கொளுத்திட்டு 2 தான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணு எல்லாம் என்னால் தான் அப்படி சொல்லிட்டு அங்கே ஃபீல் பண்ணுறேன். அங்கே பார்த்தா மற்ற எல்லாரும் போய்ட்டு அந்த T&2 செக்டர் வந்து நீங்கள் ஏமாத்திட்டீங்க அப்படி சொல்கிறேன். ஏன்னா மற்றவங்க வேறு 2 ஃபிளாக் தான் வச்சிருக்காங்க, இவனுக்கு மட்டும் 100க்கு மேலே வச்சிருக்காங்க. அதனால் நீங்கள் சீட்டிங் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பானுங்களா. அப்போ அந்த ஜென்ரல் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரும் வந்து கவலைப்படாதீங்க, இது வந்து ஏதோ தப்பு நடந்துச்சு, அதனால் எல்லாருமே வந்து அடுத்த ரவுண்டுக்கு என்ட்ரு ஆகுங்க, நான் எல்லாரையும் வந்து பாஸ் பண்ணிடுறேன் அப்படி சொல்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா டீம் பேட்டில். யார் யாருக்கும் ஃபர்ஸ்ட் டீம் பேட்டில் வரப்போகுதுன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அப்புறம் அந்த T&2 செக்டோடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் அந்த டீம் பேட்டில் வருது. இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் வந்து சொல்கிறேன். ஏன்னா அந்த பொண்ணுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் பழி வாங்குறோம் நம்ம அவங்க எல்லாரையும். அதுக்கு அவனுங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்களை கலாய்க்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்களா. நம்ம பசங்க எல்லாருமே அந்த 7 ஸ்டார் ஷார்ட் ஃபார்மேஷன் வந்து ஆக்டிவ் சொல்லி அந்த இடத்துல காமெடி பண்ணி அப்படியே ஒரு ஃபோர்ஸ் எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வானத்தில் பறந்து போய் அந்த ஃபார்மேஷனை போட்டு அதை யூஸ் பண்ணி மொத்த பேர் அடிச்சாங்க, அந்த பறக்க விட்டாங்க. அவங்க எல்லாரும் அந்த இடத்துல அடிவாங்க. அந்த ஜென்ரல் வந்து அறிவிச்சிடாரு இவங்க தான் வேணும் அப்படி சொல்லிட்டு. அப்போ அந்த T&2 செக்டோட லீடர் இவங்க ஏமாத்திட்டாங்க, நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படியே சொல்றாரு. அந்த பொண்ணு எங்க செக்டர் அந்த ஸ்டூடெண்ட் அந்த செக்டில் போய் வரலன்னா எப்படி ஒத்துக்கிறது அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருப்போம். அங்கேருந்து எல்லாரும் பேசுறாங்க, ஆமா அந்த பொண்ணு நேற்று எந்த செக்டுக்கு விளையாடிட்டு இருந்தா இன்னைக்கு அங்கே போய் விளையாடல எப்படி இது அப்படின்னு. அந்த ஜென்ரலும் அந்த பொண்ணுகிட்ட கேட்குறாரு, நீ எந்த செக்டர் சேர்ந்தாலே வந்து சொல்லு அப்படின்னு. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிக்கிறா. அப்போ அந்த T&2 செக்டோட லீடர் சொல்கிறான் அந்த பொண்ணு எங்கள் செக்டரோட ஆள் தான் அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொல்கிறா, இல்லை நான் வந்து நேற்றே இந்த செக்டுக்கு வந்து மாறிட்டேன், நான் இம்மோட்டல் செக்டரோட ஸ்டூடெண்ட் இப்போ அப்படின்னு பயங்கர எமோஷனோட சொல்லுவாள். அப்படியே அதை பார்த்துட்டு எல்லாருமே வந்து பயங்கர சாக்கா போயிடுறாங்க. அப்போ அந்த ஜென்ரல் சொல்கிறாரு, அந்த பொண்ணு வந்து அந்த செக்டில் சேர்ந்துருச்சுன்னு சொல்லுது, அப்புறம் என்ன நீ வந்து இங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு, அத்தவளமாக பிரச்சனை பண்ணாரா அப்படின்னு. அப்படியே எல்லாரும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் T&2 சைட்டுக்கு ஆப்போசிட்டாக திரும்பிடுவாங்களா. அப்போ அவங்க கடுப்பு போயிட்டு அந்த பொண்ணு அட்டாக் பண்ணலான்னு வருவான் பாருங்க. நம்ம ஹீரோனை அட்டாக் பண்ணி பறக்க விட்டுறான். ஹீரோ அவனை அட்டாக் பண்ணது கூட சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவார்ட் கொடுக்குது. ஏன்னா அவன் அட்டாக் பண்ணுறது ஒரு மிஷன். அம்மா ஹீரோ அதை இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டா. அந்த பொண்ணுக்காக ஹீரோ வந்து சண்டை போட்டான் இல்லையா, அந்த பொண்ணு ஹீரோ மேலே பயங்கரமாக நம்பிக்கை வச்சாரோ அவளோட விசுவாசம் பார்த்தீங்கன்னா 100% அந்த ஆயிடுது. அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டம் ரிவார்ட் கொடுக்குது. லைப்ரரியில் எல்லா ஃப்ளோருமே அன்லாக் ஆயிடுச்சாமா. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா அதுக்குள்ளே வந்து ட்ரெஷர்ஸ்லாம் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டம் சொல்லுமா. அப்படியே நம்ம இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஹீரோ வந்து அந்த லைப்ரரிக்குள்ளே வந்து போகிறா. உள்ளே போயிட்டு ஐயோ எல்லா ட்ரெஷர்ஸ் இருக்க போகுது, எல்லாத்தையும் இப்போ நான் போய் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இடத்துல போயிட்டு அந்த பாக்ஸ் எல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போன்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. அப்போ 2வது ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்குள்ளே வரும். அந்த இடத்த வந்து பார்த்துட்டு இது என்ன இந்த அளவுக்கு பெருசாகவும் ரொம்ப சூப்பராகவும் மாறி இருக்கு அப்படிலாம் சொல்லி கேட்குறா. ஹீரோட்ட என்ன சொல்லுவேன்னா, நீ தேடி போய் இந்த இடத்துல ஏதாவது ட்ரெஷர் அப்படிலாம் உனக்கு ஏதாவது வெப்பன் கிடைக்கும் அப்படி சொல்லுவானா. அப்படியே பார்த்தீங்கன்னா அவளுக்கு அந்த இடத்துல ஒரு விசிறி கிடச்சிருது. அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு சந்தோஷமாக போயிடுது, இது எனக்கு தான் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவகிட்ட போயிட்டு இது என்கிட்ட கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிடுறான். ஆனால் சிஸ்டம் சொல்லுது இது அவளால் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு. வேற வழி இல்லாமல் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவட்ட அதை திருப்பி கொடுத்துருவா. அவளும் ரொம்ப நன்றி மாஸ்டர் அப்படி சொல்கிறான். ஆனால் ஹீரோ கதறிக்கிட்டு இருப்பா, எனக்கு மட்டும் எதையும் கிடைக்க மாட்டேங்குதுன்னு. அப்போ அந்த இடத்துக்கு அந்த குட்டி பொண்ணு வர, அவளுக்கு கூட குட்டியாக ஏதோ பெல் மாதிரி ஒரு வெப்பன் கிடச்சிருக்கு. அதை எடுத்துட்டு அந்த ஹீரோ கிட்ட கொடுப்பா. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை வேணாம் சொல்லிடுவான். ஹீரோ வேணாம் சொன்னதுக்கப்புறம் கேட்காம ஹீரோட்ட கொடுப்பா. அப்போ ஹீரோ சொல்கிறான் அது உனக்கு கிடைச்ச வெப்பன், அது உனக்கு தான் சொந்தம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, இந்த இடத்துல லைப்ரரி கட்டந்தே உங்களுக்காக தான், ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் நான் கட்டியிருக்கேன். இந்த இடத்துல எது கிடைச்சாலும் அது உங்களுக்கு தான் சொந்தம். ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும், புக்காக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு தான் அவ்வளோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதை கேட்டோன்னே அவங்க 2 பேரும் பயங்கரமாக சந்தோஷமாயிட்டு உங்களோட ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறத நாங்கள் பெருமைப்படுறோம் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பிடுவாங்க. அப்போ ஹீரோ கதறான், ஏன் சிஸ்டம் இந்த மாதிரிலாம் பண்ணுற, என்ன மட்டும் வச்சு செய்கிற அப்படின்னு. அப்போ சிஸ்டம் சொல்லுது உங்களுக்கான வெப்பன் வந்து டாப் ஃப்ளோரில் இருக்குது, நீங்கள் போய் எடுத்துக்கன்னு. உடனே ஹீரோ வந்து எடுக்க போயிடுவான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சும்மா இல்லாமல் அவங்களோட வெப்பனை யூஸ் பண்ணி சண்டை போடுறாங்க. அதாவது அந்த குட்டி பொண்ணு பார்த்தீங்கன்னா 2வது ஸ்டூடெண்ட் கூட வந்து சண்டை போடுறா. அவங்க 2 பேரும் அவங்களோட வெப்பன் யூஸ் பண்ணி அந்த இடத்துல வேற லெவலில் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வெப்பன் யூஸ் பண்ணி சண்டை போகிறத நம்மளால எல்லாம் அங்கே சுற்றி நின்று பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க மண்ணு ஜாலியாக சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே எப்படி ஒரு வழியாக டாப் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா ஏறி வந்துட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ் சடனாக ஹீரோ தூக்கி அடிச்சிடுது. ஹீரோ பார்த்தீங்கன்னா கீழே போய் விழுந்துடுறான். அப்போ சிஸ்டம் சொல்லுது நீங்கள் ஒரு மிஷனை முடிச்சிங்கன்னா தான் அந்த பாக்ஸை சுற்றி இருக்கிற பேரியர் வந்து ரிமூவ் ஆகும் அப்படின்னு. அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளால அந்த இடத்துக்கு வந்து மாஸ்டருக்கு ஏதோ ஆயிடுச்சு, மாஸ்டர் கீழே விழுந்து கிடக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் ஹீரோ வந்து அப்படியே படுத்துக்கிட்டு இருப்பானா. அப்போ ஃபர்ஸ்டோட சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச மாஸ்டரோட சோல் வெளியே போயிருக்குன்னு நினைக்கிறேன், இது அவரோட வெறுபாடி அப்படின்னு. ஹீரோக்கு அப்படியே ஐடியா கிடச்சிருது. உடனே ஹீரோ வந்து எழுந்துச்சு, என்னால் என்ன சுற்றி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க
இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். மாஸ்டர் நீங்கள் தரையில் விழுந்துக்காதீங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா? அப்போ ஹீரோ சொல்கிறேன், ஒன்றும் இல்லை, என்னோட சோலை வந்து வெளி உலகத்துக்கு அனுப்பி இந்த காட்ஸ் அப்புறம் டீமன்ஸ்லாம் கொஞ்சம் சதிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா கதை அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஆமாம், நீங்களும் ஏன்டா ரொம்ப சோகமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பானா? அப்போ அவனுங்க எல்லாரும் அவங்க 2 பேரும் வெப்பன் யூஸ் பண்ணி அந்த இடத்துல வேற லெவலில் சண்டை போடுறாங்க. அதை வச்சு பயங்கரமாக சீன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. மாஸ்டர் எங்களுக்கு எங்க மாஸ்டர் வெப்பன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கதறுவாங்களா? அப்போ ஹீரோ சொல்கிறான், டே இந்த இடத்துல எல்லாரும் தேடி பாருடா, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு. ஹீரோ சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே பூரா எனக்கு கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த இடத்துல வெப்பனை கண்டுபிடிச்சிடறானுங்க. எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டு ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்லலான்னு பார்த்தா ஹீரோவை காணோம். என்னடான்னு பார்த்தா ஹீரோ தனியாக போய் அழுதுகிட்டு இருக்கா. நான் வந்து ஒத்திக்கவே மாட்டேன், என்ன இவனுக்கு எல்லாம் ஏமாத்துறாருங்க, அந்த சிஸ்டம் ஏமாத்துது அப்படின்னு. ரிஃபைனிங் ரூமை இன்னும் பெருசாக்கிட்டேன் அப்படின்னு சிஸ்டம் வந்து சொல்லுமா. ஹீரோ அப்படியே திருப்பி அழுதுகிட்டே நான் போய் தூங்க போறேன்னு போயிடுறா. அதுக்கப்புறம் பார்த்தா இவனுங்க எல்லாம் சும்மாவே இல்லைங்க, வெப்பன் கிடச்சிச்சுல, வெப்பனை வச்சு பூரா அந்த இடத்துல பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அந்த பிரின்ஸ் கூட அந்த பச்சை ட்ரெஸ் போன சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் 4th ஸ்டூடெண்ட் நான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. மாறி அவனுங்க அந்த இடத்துல அவனுங்க வெப்பன் யூஸ் பண்ணி சண்டையை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அது அவனுக்கு சாதாரணமாக சண்டை போட மாட்டானுங்க, வேற லெவலில் அந்த இடத்துல டமால் சத்தத்தெல்லாம் ஆராய்ச்சிக்கிட்டு இருப்பானுங்க. இந்த புதுசாக வந்திருக்காலே அந்த பொண்ணு ஆரோ மாதிரிலாம் வச்சு அட்டாக் பண்ணுவோம்ல, நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் பெருசாக சீல்டு மாதிரி போட்டு வந்து தடுக்கிறான். இவங்க அந்த இடத்துல பயங்கரமாக சண்டை போட ஹீரோ வந்து என்னடா ஒரே சத்தமாக இருக்க, கதவை திறப்போம் பாருங்க, எல்லா அட்டாக்கும் ஹீரோ மேலே போய் போடுது. அதுக்கப்புறம் அப்படியே மறுநாள் ஹீரோ கேட்குறான், டே உங்களுக்கு வெப்பன் கொடுத்தா அதை வச்சு விளையாடிட்டு இருக்கீங்களா நீங்கள் எல்லாம், நீங்கள் திருப்பி ட்ரைனிங் போய் பிரேக் த்ரூ பண்ணுறா அப்படின்னு சொல்கிறேன். அவனுங்க எல்லாரும் அப்படியே நின்றுட்டு இருப்பாங்களா, டே என்னடா நின்றுட்டு இருக்கீங்க, கிளம்புடா அப்படின்னு சொல்லுவான். அப்போ அந்த குட்டி பொண்ணை மட்டும் இருக்க சொல்கிறேன். அந்த குட்டி பொண்ணை வந்து ஃபவுண்டேஷன் வந்து பில்ட் பண்ண சொல்கிறேன். அந்த குட்டி பொண்ணை ஃபவுண்டேஷன் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சாரா. அப்படியே அவளோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா வானத்தை நோக்கி அப்படியே போகுது. வெளியே இருக்கிற நம்மளெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேங்க. அந்த குட்டி பொண்ணை வந்து ஃபவுண்டேஷன் பில்ட் பண்ணுறா. வேற லெவல் நம்ம மாஸ்டர்ல திறமைசாலியாக இருக்காரு அப்படிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த எல்டர் வெளியே வந்து பார்த்துட்டு, டே நம்ம மாஸ்டர் வேற லெவல் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த குட்டி பொண்ணு ஃபவுண்டேஷன் பில்ட் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா நம்மளோட பவர்லாம் சடனாக இன்க்ரீஸ் ஆயிடுது. எதுக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னு அவங்களுக்குமே தெரியல. எல்லாரோட பவர்ஸும் பயங்கரமாக வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படியே அந்த குட்டி பொண்ணு ஃபவுண்டேஷன் பில்ட் பண்ணி முடிச்சிருவாளா. ஹீரோ பார்த்தீங்கன்னா சேர் பின்னால் ஒழிஞ்சிக்கிட்டு இருப்பானா. வந்து கேட்குறேன், ஏன் மாஸ்டர் இங்கே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு. அப்போ அந்த குட்டி பொண்ணு ஹீரோ என்ன சொல்கிறான், நீ ஃபவுண்டேஷன் பில்ட் பண்ணும்போது நிறைய தண்டர் வந்துச்சுமா, அதெல்லாம் நான் தான் வந்து அப்சர்வ் பண்ணேன், அதனால தான் நான் இந்த இடத்துல ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தேன் அப்படி சொல்லி சமாளிச்சிடறான். அப்போ அவள் சொல்கிறான், மாஸ்டர் நீங்கள் ஹெல்ப் பண்ணதால தான் ரொம்ப ஈஸியாகவே நான் ஃபவுண்டேஷன் பில்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஹீரோ யோசிக்கிறான், இதுக்கப்புறம் யாராவது ஃபவுண்டேஷன் பில்ட் பண்ணால் கண்டிப்பாக அவங்க பக்கத்தில் நம்ம இருக்கவே கூடாதுன்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா குயிரி ஃபெனிங் ஸ்டேஜோட 5th லெவலில் இருந்தானாமா. இப்போ 6th லெவலுக்கு வந்து ப்ரொமோட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டம் சொல்லுது, அது ஒரு லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்கான்னு. அப்படியே ஹீரோ கூறி சந்தோஷமாக போயிடுது. இதே மாதிரி பண்ணால் நம்ம வந்து பவர்ஃபுல்லாக மாறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த குட்டி பொண்ணை கூட்டிட்டு வெளியே வந்துடுவோம். அப்படியே நம்ம பசங்களாம் நீங்கள் சூப்பர் மாஸ்டர் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா. ஹீரோ என்ன சொல்கிறான், டே நான் உங்ககிட்ட வந்து பவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண சொன்னேன், நீங்கள் இன்னும் போகலையா, சீக்கிரமாக போங்க ட்ரைனிங் ரூமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறேன். ஹீரோ எல்லாரையும் ட்ரைனிங் ரூமில் பவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண சொன்னாலே அவங்களோட ஆப்போனன்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே அவங்களே தான் அவங்களோட ஆப்போனன்ட்டு. அவங்க கூட அவங்க சண்டை போட்டு அவங்களோட பவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ அந்த குட்டி பொண்ணு ஹீரோட்ட கேட்குறேன்னா நான் அந்த ட்ரைனிங் ரூமில் போடுறதா அப்படின்னு. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இதை பாரு, அதுக்கப்புறம் போகலான்னு ஹீரோ சொல்லுவான். அந்த இடத்துல அப்படியே அந்த 4th ஸ்டூடெண்ட் சண்டை போடுறதா ஹீரோ வந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்படியே அவன் கூட அவன் வேற லெவலில் அந்த இடத்துல இருந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். அடுத்த ஆள் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பானா, அவ்வளோ ஓகே சொல்லிடுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம 2வது ஸ்டூடெண்ட் வந்து பார்க்குறாங்க. பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாரும் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்படியே பக்கம் இருக்கிற பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனுமே கொஞ்சம் நாளில் போட்டு வச்சிங்க. இப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோமே உங்களுக்கு ஆல் டைம் நோட்டிஃபிகேஷனாக காட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.